அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோகனட் பர்ஃபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மம் சான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பர்ஃபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அது கிட்ட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோகனட் பர்ஃபி செய்ய நான் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எடுத்த கப்லேயே 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போதான் கரையும். திருப்பி நம்ம 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா கரையும். பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்திருக்கேன், இல்லைன்னா அதில் கல் இருக்கும். அரை தேங்காவை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காவை. நீங்கள் எப்போவுமே வெல்லம் காய்ச்சும் போது வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதில் கல் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த ஒயிட்டெல்லாம் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காவை நான் பூ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 2 கப் வந்தது தேங்காய் பூ. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லா சைடும் அந்த சுகர் கரெக்டாக இருக்கும். அந்த இனிப்பு அந்த மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேன். ஏலக்காய் பவுடர் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா ஒரு இடத்துல தான் ஸ்மெல் வரும், மீதி சைடெலாம் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கொதிக்குது பாருங்க. இது நல்லா வற்றணும், வற்றி நல்லா கெட்டியாக வரணும். பாருங்கள், வற்றிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நான் கீ ஆட் பண்ணுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆற வச்சு டிசைன் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.